கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் ஏசாயா 33:22. கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை இரட்சிப்பார். ஏசாயா 33:22. கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை இரட்சிப்பார். இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை, நான் உன்னை ரட்சிப்பேன்னு சொல்கிறாரு. ரட்சிப்புனா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? பாவ சாபத்துலேருந்து விடுதலையை தந்து நம்மளை பரிசுத்தமாக மாற்றி அவரோட நித்திய வாழ்க்கையில் சேர்க்குறாரு தெரியுமா? அது பேர் தான் ரட்சிப்பு. பாவத்துலேருந்து விடுதலை, அது பேர் தான் ரட்சிப்பு. இன்றைக்கி உங்களுக்கு அந்த பாவ குற்ற உணவுலேருந்து விடுதலை வேணுமா? இந்த பாவ சாபக்கட்டுலேருந்து விடுதலை வேணுமா? ஐயோ, இந்த பாவத்தை நான் விடணும்னு நினைக்கிறேன், விட முடியலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி இயேசுவா உங்ககிட்ட சொல்கிறாரு, நான் உன்னை ரட்சிப்பேன், கவலைப்படாத, உன் ராஜாவாக்கிய நான் உன்னை ரட்சிப்பேன்னு சொல்கிறாரு. உங்களை பார்த்தா சொல்கிறாரு, ரொம்ப நாளாக விடணும்னு நினச்சிட்ருக்கீங்க, அந்த பாவத்தில் சிக்கி தவச்சிட்ருக்கீங்க, எப்படி விடுறதுன்னு தெரியாமல். இன்றைக்கி சொல்கிறாரு, நான் உன்னை ரட்சிப்பேன். எல்லா ஆபத்துலேருந்தும் எல்லா விதமான பிசாசின் கிரியைகளிலிருந்தும் உன்னை விலக்கி மீட்டு பாதுகாத்து ரட்சித்து நடத்துவன். இன்றைக்கி ஏசப்பா உனக்கு வாக்கு கொடுக்குறாரு. பயப்படாதீங்க, கலங்காதீங்க, அவர் உங்களை கைவிடாத தேவன். இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.